பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? நான்லாம் பெரிய ஓட்டை பைபிள்ல நம்பர் ஓட்டன்னா உலகத்திலே நான் சொல்லுவேன். ஓட்டுனா சாதாரண ஓட்ட கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய ஓட்டை இவர் தான். ஏன்னா பைபிளே படிக்காம ஊழியக்காரரான ஒரே ஓட்டை இவர் தான் சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். எனக்கு பைபிளே தெரியாது. யார் பிரசங்கம் பண்ணாலும் வேகமா எழுதிட்டு அதை பைபிள் இருக்கானா பார்க்க மாட்டாரு. அப்படியே இவர் எங்க கூப்பிடுறாலும் அங்கே போயிட்டு அங்கே எழுதினதை ஒப்பிச்சிடுவாரு. அதனால நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, முடிஞ்சா பக்கத்துல யார்ட்டையாவது பேப்பரை கிழிச்சாவது வாங்கி பேனாவை வச்சு எழுதிடணும் கொஞ்சமாவது. வந்தவங்க எல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து இவர் சொல்றதை எழுதி பைபிள் இருக்கான்னு பாருங்க. இல்லைனா நீங்களும் பெரிய ஓட்டையா இருப்பீங்க. எல்லா அனௌன்ஸ்மெண்ட்லயும் ஆண்டவர் திடீர்னு பேசிடுவார். அனௌன்ஸ்மெண்ட்ல தான் பேசுவார்ல ஆண்டவர். வீட்டில் இருக்கும்போது பைபிள் படிக்கும் போது பேச மாட்டாரு. அனௌன்ஸ்மெண்ட்ல பேசுவார். பாட்டு வேலையில ஆண்டவர் பேசுவார். அவர் எப்ப பேசுவார்னே தெரியாது. ஓ, ஆண்டவர் ரொம்ப மூலியமா பேசுவாரு அப்படி சொல்றீங்களா? பாட்டு மூலியமா பேசுவாரு, அனௌன்ஸ்மெண்ட் மூலியமா பேசுவாரு, பிரசங்க வேலையில பேசுவாருன்ட்டு. அதான் நீங்க பண்ற பிரசங்களை வேதத்துக்கு புறம்பா இருக்கே. நீங்க சபைக்கு உள்ள வந்து அந்த நிமிஷத்துல இருந்து எப்ப என் கூட பேச போறாருன்ற எதிர்பார்ப்போடு ஆலயத்துல இருந்தால்தான் அவர் எந்த வேலையிலையும் கர்த்தர் பேசுவார். இது மூட நம்பிக்கை தானையா? சபைக்குள்ள வந்தா ஆலயத்துக்குள்ள வந்தா எப்ப வேணா பேசுவாருன்றது மூட நம்பிக்கை தானே. ஏன்னா ஆண்டவர் யார் மறுபடி போடுறாங்க அவங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றேன், நானே வழி நடத்துட்டு அவங்களுக்குள்ள இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டாரு. இது என்னையா சபைக்கு ஆள் வரணுன்றதுக்கு ஆள் சேர்க்கிறீங்களா? என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. என்னடா கலர் சட்டை போட்டுன்னு கலக்கலா பாடினான்னு பாருங்களா? இந்த சட்டைக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பாருங்க. இப்போ முந்திலாம் கலர் சட்டை போட்டிருப்பேன். கலர் சட்டை போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஏசப்பா கிட்ட நெருங்க சட்டை மாறிச்சு. பாத்தீங்களா? ஏசப்பா கிட்ட நெருங்க சட்டை கலர் மாறிச்சு. இவரு வெள்ளை சட்டை போடும்போது இப்படி பேசுவாரு, அதே கலர் சட்டை போட்டா சட்டையை பற்றி பேச மாட்டாரு. இவர் இப்படிதான் பைபிள்ல இருந்து ஓட்டியா எடுத்து பேசுவார் பாருங்களே. சாவதுக்கு தான் கிறிஸ்தவனா வந்திருக்கிறோம். வாழு உனக்கு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு. என்னடா சத்தியத்தை பேசலான்னு பாருடா. சாவதுதான் கிறிஸ்தவன், கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, இப்படிதான் சொல்றாங்களே. தப்புன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடி கொடுப்பார், இந்த காலத்துல கார் கொடுப்பார், அதெல்லாம் கொடுப்பாருங்க. என்ன கொடுப்பார்? உலகத்தான் போல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு. நல்லா பேசுறாருல. உலகத்தான் போல கேட்டுறீங்க, கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாருன்னு. அதுதான் கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அதை இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அடி கொடுப்பார், இந்த காலத்துல கார் கொடுப்பார், அதெல்லாம் கொடுப்பாருங்க. என்ன கொடுப்பார்? உலகத்தான் போல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு. அது சுவிசேஷத்துல சொல்ல வேண்டியது. பாத்தீங்களா? ஓட்டன்றதை நிரூபிக்கிறாருன்ட்டு. அவருக்கு கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாருன்றதான் சுவிசேஷத்துல சொல்லணுமா? பைபிளை படிச்சிருந்தாருன்னா சுவிசேஷம்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். யாருன்னா எதனா சொல்றது அதை ஒரு எழுதி அப்படியே வந்து ஒப்பிக்கிறது. இப்படி இருந்தா ஓட்டையா தான் இருப்பார் ஆச்சரியம். ஐயா ஓட்ட, உங்களுக்கு சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே படிச்ச கடவுள் நமக்காக வந்தாரு, சிலுவையில் நம்ம உயிரை கொடுத்தாரு, அவர் மறுபடியும் வர போறாரு, மனம் திரும்பணும், இதெல்லாம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷம்லாம் கடவுள் இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, அரண் பிரச்சனையை தீர்ப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு உள்ள வந்தவளே அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஊழியக்காரன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுதான் சுவிசேஷமா உங்களுக்கு? உலகத்தான் போல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு. அது சுவிசேஷத்துல சொல்ல வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. அது சுவிசேஷத்துல சொல்ல வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. இவர மாதிரி ஓட்டையாருன்னு ஆசைப்படுறது எல்லாம் ஆமென் சொல்லுங்க. தாவீது வனாந்தரத்தில் அணைந்தது போல இன்றைக்கும் இயேசு ஒரு சேனை எழும்பாதான்னு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பரிதவிக்கிறாரு. அது நீங்க பாத்தீங்களா? ஆசீர்வாதத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில இந்த பகல் வேளையில ஆபிரகாம் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவன், அவ்வளவு சீமானா இருந்தும் ஆதியாகமம் 18 வசனம் முதல் 2 வசனத்துல ஆதியாகமம் 18 நல்லா கவனிச்சிங்க. ஐயா இப்ப உருட்டு போறாரு. மம்ரேயின் சமபூமியிலே பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்தான். உபத்திரவம், பாடுகள், போராட்டத்தின் மத்தியிலும் கூடாரத்துக்கு உள்ளல்ல, கூடாரத்துக்கு வெளியல்ல, கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது இதோ 3 புருஷர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது இதோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவ நீ ஒரு குமாரனை பெறுவா. ஐயா ஒரு பெரிய ஓட்டனை இப்ப தெரியுதா? ஐயா ஒழுங்கா பைபிள் படிச்சிருந்தாருன்னா
அந்த 18 அதிகாரத்துல வர 3 புருஷர்ல ஒருத்தர் கர்த்தரு 2 பேர் தூதர்கள் தெரிஞ்சிருக்கும். பைபிள் ஒழுங்கா படிக்காததுனால யாரோ சொன்ன பிரசங்கத்தை இவர் எழுதி அப்படியே ஒப்புகிறார். ஐயா இப்பயாச்சும் ஒரு வேதத்தை எடுத்து படிச்சு 18 அதிகாரம் 19 அதிகாரத்துல ஸ்டார்டிங்லே 2 தூதர்கள் சோதம் நோக்கி போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. பைபிளை படிச்சுட்டு உபதேசம் பண்ணுங்கயா. யாரா எழுதி கொடுத்த துண்டு சீட்டை வச்சுன்னு பண்டத்தை விட்டுருங்க. ஆனாலும் நீங்க சாதாரண ஓட்ட இல்லையா, உலகத்துல பெரிய ஓட்ட நீங்க தான். 3 புருஷர்களை பிதா குமாரன் பரிசுத்தன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க நிக்கிறீங்க. நீங்க முன்னாடி வருவீங்களா? நற்செய்தி சொல்லுவீங்களா? ஏசப்பாவை பத்தி சொல்லுவீங்களா? ஐயா முன்னாடி என்ன நடிச்சிருக்கியா சொல்லும். நீங்க சொன்னீங்களே உலகத்தான் போல அதை தருவார் எதை தருவாரோ சுவிசேஷத்தில் சொல்லுங்கன்னு, அந்த நற்செய்தி சொல்லும் போயா. இவ்வளோ பெரிய தேசம் இப்படி சந்திக்க போறோம். எல்லாரும் படுத்தாச்சு. வெரண்டால உள்ள விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு நபர் வேக வேகமா ஊழியர்களுடைய படுத்திருந்த அறையை திறந்து உள்ள போய் பார்க்கிறார். யாருப்பா அது ரூவரா எட்டி பாக்குறது? இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவர்களுடைய கதவை திறந்து உள்ள அறையை போய் பார்க்கிறார். ஊழியர்கள் பக்கம் போறார், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க பக்கத்துல போறார், ஆண்கள் பக்கம் போறார், பெண்கள் பக்கம் போறார். யாரு அது? ஆண்கள் பக்கம் போறாரு, பெண்கள் பக்கம் போறாரு. யாரு அது? யார் அந்த நைட்டு பெண்கள் பக்கம் கதவை திறந்து எட்டி பார்க்கறது? இந்த வாலிபன் வேக வேகமா ஓடி உற்று கவனிக்கிறதுக்கு வேகமா போறார் பிடிக்கிறதுக்கு. கொஞ்ச தூரத்தில் பார்த்தா அவர் கண்கள் பிரகாசம் அடைகிறது. இயேசு வெண்ணங்கி தரித்தவராய் குறுந்தாடி உள்ளவராய், ஆண்டவர் வெள்ளங்கி தரித்தவரை குறுந்தாடி உள்ளவராய் இருக்காரு. அதை பார்த்தாங்க. அதை நீங்க கேட்டு உணர்ந்துக்கிறீங்களா? இந்த கேலண்டரு இந்த படத்துல பார்த்து அதான் இயேசு நினைச்சிட்டீங்களா? குறுந்தாடி உள்ளவரா, குறுந்தாடி உள்ளவரா. ஒவ்வொரு கதவையா திறந்து உள்ள எட்டி பார்க்கிறார். எதுக்கியா? உங்களை மாதிரி யாரோ ஓட்டகிறாளா பாக்குறதுக்கா? அதே கிரவுண்ட்ல அந்த வாலிபன் முழங்கால படிக்கிட்டு, ஏசப்பா என்னப்பா தேடுறீங்க? எதை தேடிக்கிட்டே இருக்கீங்க நைட்? ஐயா சீக்கிரம் சொல்லுங்க, என்னதான் தேடிட்டு இருக்காரு அவரு? அவர் ஒன்னே சொன்னார், ஜெபிக்க வந்திருக்காங்க, யாராவது ஒருவர் என் கூட சேர்ந்து ஜெபிப்பாங்கன்னு நானும் தேடி பார்க்கிறேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கு. என் கூட சேர்ந்து முன்னணையில் நிற்க யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று பார்க்கிறேன். ஒருவன் ஐயா ஆண்டவர்கிட்ட தான் எல்லாரும் ஜபிக்கணும்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. ஆண்டவர் யார்கிட்டயா ஜபிக்க போறாரு? அதுக்கு ஒரு ஆள் கூட வேணும்னு சொல்லி ஆண்டவர் உருவா பார்த்துட்டு என்னதையா உருட்டுறீங்க நீங்க? இவன் முழங்கால் படிட்டு கையை வைத்து, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், நான் உங்க கூட ஜெபிக்கிறேன். அப்படியாப்பட்ட வாலிபன் யார் யாது? ஏசப்பா ரொம்ப ஏமாந்துட்டார். பல பேரை நம்பி 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 இவன் செய்வான் அவன் செய்வான்னு ஏமாந்து போறதே ஏசப்பா வேலையா போச்சு. கடைசி வரையும் அந்த வாலிபன் யாருன்னே சொல்லாம போயிட்டீங்க. சரி, ஆண்டவர் நம்பி ஏமாந்துட்டு இருக்காரா? ஐயா தப்பு. பெரிய ஓட்டே தெரியுது. ஆண்டவர் யாரையும் நம்பி ஏமாற மாட்டாரு. நீங்க தான் ஆண்டவர் யாருன்னு தெரியாம ஏமாந்துருக்கிறீங்க. ஆண்டவர் வேதத்தில் இருக்காரு, எடுத்து படிச்சு தெரிஞ்சீங்க. நீ எழுதி வச்சிருக்க துண்டு சீட்டை தூக்கி போட்டு ஒழுங்கா வேதத்தை படிச்சீரா ஆண்டவர் யாரும் உங்களுக்கு புரிய வைப்பாரு. இன்னைக்கே மலை திருவழிதான் இன்னைக்கே தப்பிப்பீங்க, இல்லைன்னா ஏமாந்துதான் போவீங்க. ஆண்டவர் சீக்கிரத்தில் வர போறாரு. பை.